எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் துன்பங்கள் தான் வரும் போல. கடந்த காலத்துல நிறைய அந்த தொழில நஷ்டங்கள் இருந்திருக்கும், அதே சமயத்துல பொருள் விரயங்கள்லாம் இருந்திருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆளாகி இருப்பீங்க. தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாயிட்டோம். இந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் இறுதியில இருந்து அந்த வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த 40 நாட்கள்ல குரு பகவானுடைய நிலை, எல்லாருமே குரு பயிற்சி ஆயாச்சு, எங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆயிடுச்சு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு மிகப்பெரிய நல்பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு நற்செய்தியும் வரல. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் துன்பங்கள் தான் வரும் போல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு. இந்த சிறப்பு பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனலை முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டம குருவாக இருந்தவர் இது நாள் வரைக்கும் இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆயிருக்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். பாக்கியஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆயிருக்கிறார், மேடம் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமா, இந்த காலகட்டத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த பலன்கள் எல்லாமே நம்ம போன பதிவுல சொல்லியாச்சு. இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த நேரத்துல வந்தடைய போகுது அப்படின்ற அந்த ஒரு துல்லியமான நேரம் தெரிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு மிக ஆறுதலான விஷயமா இருக்கும். இப்போ தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கடந்த காலத்துல நிறைய அந்த தொழில நஷ்டங்கள் இருந்திருக்கும், அதே சமயத்துல பொருள் விரயங்கள்லாம் இருந்திருக்கும். நம்ம குரு பயிற்சி ஆன உடனே சில மாற்றத்தை எல்லாம் நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு நீங்க காத்திருந்து அதற்காக ஒரு நேரத்திற்காக காத்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அதற்குண்டான சாதகமான சூழ்நிலையே எங்களுக்கு தெரியலையே, நாங்க எப்பொழுது அந்த தொழில ஒரு மாற்றம் செய்வது, எங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் எப்போது வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை முதல்ல பார்க்கிறார். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருந்து ஒரு பெரிய மனக்குழப்பத்திற்கு, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆளாகி இருப்பீங்க. எந்த விதமான ஒரு எதுவுமே இல்லாம ஆனா தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் ஆளாகி இருப்பீங்க. உங்களுக்கு உண்டான அந்த கடனே கிடையாது, உங்களுடைய நண்பர் வாங்கியிருப்பாரு, உங்களுடைய நண்பர் அந்த தொழில நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பரோட தொழில்ல இன்னொரு நண்பர் முதலீடு செஞ்சிருப்பார். கடைசி பாத்தீங்கன்னா அந்த முதலீடாகப்பட்டது இப்போ நஷ்டத்துல ஆயிருந்திருக்கும். இந்த நண்பருக்கும் பதில் சொல்ல முடியாம, இவருக்கும் பதில் சொல்ல முடியாம இடையில மாட்டிக்கிட்டு நீங்க முழிக்கக்கூடிய, நம்ம தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாயிட்டோமே அப்படின்னு உங்களுடைய அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டி விட்டுட்டு தான் சொல்லணும் இந்த கன்னிராசி அன்பர்களை. அது உங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சி ஆயாச்சு. அந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் இறுதியில இருந்து அந்த ஜூன் மாசம் துவக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தொழில்ல உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்றீங்களோ, தொழில்ல என்னென்ன வரவுகள்லாம் வர வேண்டியது இருக்கோ, பண வரவுகள் எங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு வராம இருந்து இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக உங்களுக்கு சில பணம்லாம் வந்திருக்காது. எப்பவோ டெலிவரி பண்ணிருப்பீங்க பொருட்கள்லாம், ஆனா இன்னமும் உங்களுக்கு அது வர வேண்டியது இருந்திருக்கும். சில பேர் கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு நிலத்தை காமிச்சிருப்பீங்க, அந்த நிலம் வாங்கினவங்க அடுத்து போனே எடுத்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வர வேண்டிய அந்த 40,000 ரூபாய் பணம் வந்திருக்காது. அந்த 40,000 ரூபாய் பணத்தை வச்சு நீங்க அதிகமான ஒரு பிளான்லாம் பண்ணிருப்பீங்க, திட்டமிடுதல்லாம் செஞ்சிருப்பீங்க. இது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு கமிஷன் தொழில் பண்றவங்களோ இல்ல டைரக்டா ஒரு முதலீடு செய்து தொழில் செய்யறவங்களோ பாத்தீங்கன்னா தேவை இல்லாம தான் இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்துல நீங்க
விரைய செலவுகள்ல மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதோடைய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நேரம். அந்த குரு பகவான் பாக்குறாரு. இப்போ கேது அந்த இடத்துல இருந்தாலும் குரு கேதுவை பாக்குறாரு, உங்களுடைய சந்திரனையும் பாக்குறார். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய சுப பார்வையாகப்பட்டது, இந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுடைய தொழிலில் பலத்த ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்கின்ற அன்பர்கள் ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா, அங்க கன்னிராசி அன்பர்கள் ஒரு போகும்போது ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போட நமக்கு இது கிடைச்சிரும், நம்ம இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்க போறோம், அந்த சம்பாத்தியம் இல்ல நம்ம குடும்பத்திற்காக தான் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்துல நீங்க அங்க போயிருந்திருப்பீங்க. ஆனா அந்த வெளிநாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கும். கடந்த காலத்துல எவ்வளவுதான் நம்ம ஏற்பாடு பண்ணி இப்போ இங்க இருந்து உங்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதிரி அங்க வேலை கிடைக்காம, அடுத்து கிடைச்ச வேலையில சரியான வருமானம் வராம, தொழில் செய்யறேன்னு அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதாவது நம்ம ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம் இங்க அப்படின்னு நினைச்சு அங்க போய் ஏதோ ஒரு தொழில் செய்து அதுல இருந்து உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் எப்படிடா இந்த இடத்துல இருந்து நம்ம மீண்டு வரப்போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்க கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். முயற்சி ஸ்தானமான அந்த 3ஆம் இடத்தை பார்வையிடும் போது அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்க போறாரு? அங்க உங்களுக்கு வேலை சம்பந்தமான ஒரு உயர்வுகள், நீங்க இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேடி வரும். அந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்துல. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வருட கால அளவிற்கு அந்த 40 நாட்கள்ல உங்களுக்கு ஜூன் துவக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் தெரிய வந்துரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. நீங்க எந்த விதமான ஒரு பயமும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த குருவோடைய பார்வை முழுவதுமா இருக்குங்க. யாருக்கு இருக்குதோ இல்லையோ, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குருவோடைய பார்வை முழுவதுமா இருக்கு. அதனால நீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி, நாங்க வெளிநாட்டுல இல்ல உள்ளூர்ல தான் இருக்கோம், எங்களுக்கு வேலையை விட்டு ஒரு 2 மாதம் ஆச்சு ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. சில பேர் பாத்தீங்கன்னா 1 வருட காலமாக கூட உங்களுக்கு வேலை இல்லாம நீங்க நிறைய ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறீங்க. 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம், ஆனாலும் எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல, அதுலயும் உங்களுக்கு கன்னி ராசியிலேயே வேறொரு கிரகங்கள் இருந்தா, சந்திரன் தவிர இப்போ உங்களுக்கு அங்கேயே குரு இருக்கிறாரு, இல்ல சனி இருக்கிறாரு, இல்ல புதன் இருக்கிறாரு, அப்படியான ஒரு கிரகங்கள் இருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் அடுத்த 40 நாட்கள்ல அவருடைய வேலையை காண்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அவருடைய அடுத்த பார்வையான அந்த உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார், மகர ராசியை பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது அந்த பாக்கியஸ்தானத்திற்கே ஒரு புண்ணிய ஸ்தானம். இந்த அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சுப கிரகம் ஒரு நல்ல ஒரு இடத்தை பார்க்கும் போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா கடன்கள் எல்லாமே முக்கியமா அடைய போகுதுங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர்னு ஒரு 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன்கள் தேவையில்லாம மாறி மாறி, இப்பதான் ஒரு லோன் அடைச்சிருப்பீங்க, அடுத்து ஏதாவது ஒரு கடன் வந்துடும், அதுக்கடுத்து ஏதாவது தேவையில்லாத வியாதிகள், திடீர்னு அட்மிட் ஆகி அந்த மருத்துவ செலவு அதிகமாகி அதற்கு போய் நம்ம கடன் வாங்கி இது நாள் வரைக்கும் நீங்க இன்சூரன்ஸே போட்டிருக்க மாட்டீங்க. இப்பதான் தெரியுது அந்த இன்சூரன்ஸ்னால நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தேவையில்லாம நீங்க பணத்தை விரயமாக்கக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் கடந்த காலத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்திருக்குது. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு வரப்போகுது, உங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம், உங்களுக்குன்னு ஒரு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கு ஒரு சிறந்த காரணியாக இந்த குரு பகவான் இருக்க போறார். குருன்னு சொன்னாலே
குழந்தைக்காரகன். அந்த குழந்தைக்காரகனாகப்பட்டவர் உங்கள் குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கறதுனால ஒரு குழந்தை பேரு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிற சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அபார்ஷன் ஆயிட்டே இருந்திருக்கும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு அபார்ஷன் ஆகி எதனால இந்த காரணம்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் கடந்த காலத்துல இருக்கும். அஷ்டம குரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போ பாக்கியஸ்தானத்துல இருந்து அதே குரு பகவான் தான் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பிரதிபலிக்க போயிறார். இது எல்லாமே உங்களுக்கு அந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாமே நிலைகள் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆன உடனே 1ஆம் தேதியே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடணும், எங்களுக்கு திருமணம் நடந்துடணும், எங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது. உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமாக உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் அதனுடைய தசாபுத்தியும் இருக்கும் போது அந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் நிலையாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு அது மாறுது, எப்போ உங்களுக்கு அது பிரதிபலனா பலனாக கிடைக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்த்திருக்கிறோம். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா நீங்க முழுவதுமாக இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு அம்பால நல்ல வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி உங்களுக்கு ஒரு அம்மன் வழிபாடு பண்ணணும். பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு பெருமாள் கோயிலோ இல்ல சிவன் கோயிலோ இல்ல முருகன் கோயிலோ இல்ல பிள்ளையார் கோயிலோ எந்த கோயிலா இருந்தாலும் சரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது முழுவதுமான ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்க்கறது கோச்சார நிலவரப்படி அடுத்த 40 நாட்கள்ல உங்களுக்கு மாற்றம் வருகின்ற நாட்கள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் வேற மாதிரி இருக்கும். அதை பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.